நிச்சயமாக ஆனந்தி. அதாவது ரைசிங் லயன் என்ற பெயரிலே இஸ்ரேல் ராணுவம் முழு வீச்சிலே ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தி ஈரானையே புரட்டி போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நிலை குலைய வைத்திருக்கின்ற கூறலாம். அதற்கு காரணம் ராணுவ நிலைகளில் ஏற்பட்ட சேதம் மட்டுமல்ல, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ் IRGC என்று அழைக்கக்கூடிய அவர்களுடைய பிரத்யேக தனி படை, ஈரானின் பிரத்யேக தனி ராணுவம் அது. அந்த ராணுவத்தின் தளபதியாக இருக்கக்கூடிய ஹுசைன் சலாமி இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டுள்ளார். அவர் மட்டுமல்ல, அவரை போன்று பல முக்கிய ராணுவ தளபதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த தாக்குதல் பெரும் அச்சத்தை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ராணுவத்தினுடைய ஒரு நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தியிருக்கு. எனவே அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் தலைவர்கள், தற்போது அரசியல் தலைமைகள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என கூறியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக பதிலடி இருக்க போவது நிச்சயம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஈரானுடைய சிறப்பு அம்சங்கள் நாம் பார்க்கலாம். அந்த தாக்குதலால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று தற்போது நம்முடைய அடுத்த கட்ட காட்சிகளா நாம் பார்க்க போவது அந்த வரைகளை பார்க்க போகிறோம். அதாவது ஈரானிலே எந்தெந்த இடத்திலே ராணுவ நிலைகள் இருக்கின்றன, அவருடைய விமான நிலையங்கள் எங்கெங்கு இருக்கின்றன, அவருடைய கப்பற்படை தளங்கள் எங்கெங்கு இருக்கின்றன போன்ற பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அணு ஆயுத கிடங்குகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது நாம் இந்த மஞ்சள் வண்ணத்தில் இருக்கின்ற கொடிகள் இருக்கின்ற இடங்கள் அனைத்தும் அந்த பண்டார் அப்பாஸ் முதல் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கிருந்தால் 9 இடங்களிலே அந்த மிலிட்டரி ஏர் பேஸ் இருக்கிறது. அந்த மிலிட்டரி விமான ராணுவ தளங்கள் உடனடியாக தாக்குதலுக்கு தயாராகக்கூடிய இடங்கள் இவை அனைத்துமே. இங்கிருந்துதான் இஸ்ரேலை நோக்கி இவர்கள் போர் விமானங்கள் புறப்பட தயாராக இருக்கிறது. ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள், மிக் விமானங்கள் நிறைய இருக்கின்றன ஈரானிடம். எனவே அவருடைய பலம், ராணுவ பலத்திலே விமானப்படை மிக முக்கியமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. 8 இடங்களிலே 9 இடங்கள், சரியாக சொல்லணும் 9 இடங்களில் அவருடைய மிலிட்டரி பேஸ் இருக்கிறது. அதே போன்று நேவல் பேஸ், அது ராணுவ தளம், விமானப்படை மட்டுமல்ல, அவர்களுடைய நேவல் பேஸும், நேவல் ஹெட் குவார்டர்ஸ் என்று பார்த்துக்கிட்டால் தப்ரீஸ். இன்று இந்த தப்ரீஸில் தான் அந்த அங்குள்ள ஒரு கப்பற்படை இந்த விமான தளத்தில் தான் ஒரு தாக்குதல் நடத்த அந்த காட்சிகள் தான் முதலில் இந்த புகை போன்ற காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அதே போல மாஷாதில் இருக்கிறது, ஷிராஸில் இருக்கிறது. இவை அனைத்துமே முக்கியமான இடங்கள். அதாவது 4-7 இடங்களிலே அவர்களுடைய கப்பற்படை தளங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, யுரேனியம் மைனிங் ப்ராசஸ், எந்தெந்த இடங்களிலே யுரேனியம் மைனிங் நடக்கிறது என்ற தகவல் நமக்கு இருக்கிறது. நேவல் ஹெட் குவார்டர்ஸ் மட்டுமல்ல, அடுத்த மேப்ல நீங்கள் பார்க்கலாம் யுரேனியம் எந்த இடத்திலே, அதாவது 3 இடங்களிலே முக்கியமாக இருக்கிறது யுரேனியம் மைன்ஸ் இருக்கிறது. 2 இடத்திலே ப்ராசஸிங், சஹாஹந்த் என்ற இடத்திலும் எசாத் என்ற இடத்திலும் அந்த சஹானந்த யுரேனியம் மைன்ஸ் இருக்கு. அதே போன்று கச்சிம் யுரேனியம் மைன்ஸ் இருக்கிறது. எசாத் ரேடியேஷன் ப்ராசஸிங் சென்டரில் அந்த ப்ராசஸ் செய்யப்படுகின்ற இடங்கள் இருக்கின்றன, 3 இடங்கள். இது அனைத்துமே எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைத்த தகவல்கள். அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தான் தற்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஈரானிலிருந்து நமக்கு பிரத்யேக தகவல் மூலமாக நமக்கு கிடைத்த தகவலை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்து மேஜர் மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ், எங்கெல்லாம் ராணுவ மையங்கள், முக்கியமான ராணுவ மையங்கள் இருக்கின்றன என்ற தகவலை தற்போது பார்க்கலாம். 2 இடங்களிலே மிக முக்கியமான, அதாவது மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை திரட்டி படை தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்ப 2 இடங்கள், வடக்கிலே 1, தெற்கிலே 1 என்று 2 வைத்திருக்கிறார்கள். பர்ச்சின் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் என்று, அதே போன்று ஒஹாப் 44 ஹைபிரிட் டாக்டிக்கல் ஏர்பேஸ் என்ற வகையிலே 2 வகையான ராணுவ நிலைகள். இவை 3 படைகளும், முப்படைகளும் இந்த இடத்திலிருந்து உடனடியாக போருக்கு தயாராகக்கூடிய இடங்களில் இந்த இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக அதே போன்று இதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இந்த அணு ஆயுத கிடங்குகள், அணு ஆயுத நிலைகள் தான் தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் கண்களை உறுத்தி கொண்டிருக்கின்றன. இவர்களும் இத்தனை அணு உலைகள் எப்படி இருக்கின்றன என்றால், அந்த யுரேனியம் இங்கிருந்து எடுக்கப்படும் மினரல்ஸ் எடுக்கப்படுகின்றவை இந்த இடங்களில் தான் அணு ஆயுதங்களால் தயாராகின்றன. நீங்கள் பார்க்கலாம், தப்ரீஸிலே பொனாப் ரிசர்ச் சென்டர், அதே போன்று தெஹ்ரான் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், அதே போன்று கோண்டாவிலே ஒன்று இருக்கிறது, போர்தோவிலே ஒன்று இருக்கிறது, நட்டான்ஸ் இபியிலே ஒன்று இருக்கிறது, இப்சான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர், இதுவும் மிக முக்கியமானது. இந்த இப்சான் அணு ஆயுத தொழில்நுட்ப மையம் என்று மிக முக்கியமான மையம். இங்கிருந்தான் பல ஆயுதங்கள் உருவாகின்ற தகவல் எல்லாம் வெளியே பல மாதங்களுக்கு முன்பே கசிந்தது. அதே போன்று அடாகான் எல்லோ கேக் ப்ரொடக்ஷன் பிளான்ட் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதே போன்று புஷானேர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்ற ஒரு அணு ஆயுத உலை இருக்கிறது. இங்கிருந்தும் அந்த ஆயுதங்கள் தயாராகின்ற இந்த தகவலும்
அடிக்கடி சொல்லப்படுவது உண்டு. ஆனால் மிக முக்கியமாக பார்த்தால் இந்த 8 இடங்கள் தான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கின்ற இடங்களாக ஈரானிலே இருக்கின்றன. மிக முக்கியமான இது எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக நமக்கு கிடைத்தவைதான். இவை மட்டுமல்ல, ஈரானில் உள்ள அணு ஆயுத உலகில் எப்படி இருக்கும் என்று ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக முழுமையாக அனைத்தும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, யுரேனியம் மைனிங், மேஜர் மிலிட்டரி ஃபெசிலிட்டி, நேவல் படை கப்பற்படை தளங்கள் எங்கிருக்கிறது, மிலிட்டரி ஏர்பேஸ் எங்கிருக்கிறது என அனைத்தும் இருந்தால் இப்படிதான். கிட்டத்தட்ட ஈரான் முழுவதுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வடக்கு, தெற்கு, கிழக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு என அனைத்து இடங்களிலுமே அவர்கள் ஆயுத தயாரிப்பு கிடங்குகள், ராணுவ நிலைகள் என தயார் நிலையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த முழு வரைபடம் தான் நமக்கு கிடைத்தது. அதை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பெரிய ரகசியம் நாங்கள் காக்கவில்லை. எல்லாமே வெளிப்படையாக இருக்கின்ற ராணுவம், ஈரான் ராணுவமே தெரிவித்திருக்கிறது. ஆனால் என்ன ஆயுதங்களை வைத்திருக்கும் என்பதை யாரிடம் அவர்கள் சொல்லவில்லை. இது மட்டுமல்ல, நமக்கு மற்றொரு முக்கியமான காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது ஈரானின் அணு ஆயுதங்கள் உலைகளிலே அணு ஆயுத கிடங்குகள் எப்படி செயல்படுகின்ற காட்சிகள், ஒரு சில நிமிட காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதுவும் ராய்டர்ஸ் நிறுவனம், ஏஎன்ஐ நிறுவனத்துடைய உதவியுடன் நமக்கு அந்த காட்சிகள் கிடைத்திருக்கிறது. அதை தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். இவை ஈரானுடைய மிக முக்கியமான இடங்கள். அதாவது அவர்கள் அனுப்பிய கோப்பு காட்சிகள் தான் இது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சிகள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரானின் அணு ஆயுத மையங்களில் இருந்து நமக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள். இது எக்ஸ்க்ளூசிவாக ஏஎன்ஐ ராய்டர்ஸ் மூலமாக நமக்கு கிடைத்த காட்சிகள். அங்கு யுரேனியங்கள் என்ரிச் செய்யப்பட்ட, அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எப்படி ஆயுதங்களாக, அணு ஆயுத குண்டுகளாக மாறுகிறது என்கிற பார்க்கின்ற காட்சிகள் தான் இது. ஈரானின் அணு ஆயுத உலைகளில் இருந்து, மையங்களில் இருந்து எடுக்கப்பட்ட சிறப்பு காட்சிகள், பிரத்யேக காட்சிகள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் தாக்குதலில் நிலை குலைந்திருக்கும் ஈரான் தற்போது இந்த மையங்களில் இருந்து உருவாகின்ற அணு ஆயுதங்களை வைத்துதான் இஸ்ரேலுக்கு பதிலடி தரப்போகிறதோ என்ற ஒரு அச்ச உணர்வு வளைகுடா பகுதி முழுவதுமே ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் தாக்குதல் தான் தற்பொழுது அந்த தப்ரீஸ் விமான நிலையம் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இந்த அணு ஆயுத காட்சிகளை பார்த்தால் நேரடியாக அந்த விமான நிலையம் தாக்கப்பட்டு புகை, அதாவது நேற்று ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறிய போது ஏற்பட்ட புகையை போன்று இந்த ராணுவ தாக்குதலால் ஏற்பட்ட புகை எந்த அளவுக்கு வான் உயர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த தாக்குதல், இந்த தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் மிகப்பெரிய தாக்குதலை அடுத்தடுத்து நடத்தி வருகிறது. இஸ்ரேலுடைய தாக்குதல் தற்போது தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஆனால் ஈரான் இதுவரை பெரிய பதிலடி கொடுக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய பதிலடி காத்திருக்கிறது என ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் வழக்கம் போல் தன்னுடைய அயன் டோம் என்ற இரும்பு திரையை தன் நாட்டை சுற்றி வைத்திருக்கிறது. ஏவுகணைகளோ, துரோன்களோ அல்லது போர் விமானங்களோ எவை வந்தாலும் அவற்றை வான்வெளியிலேயே இடையிலேயே தடுத்து நிறுத்தி அதை அழிப்பதற்கான சக்தியை ஈரான் பெற்றிருக்கிறது. வளைகுடாவில் சிறிய நாடாக இஸ்ரேல் இருந்தாலும் இஸ்ரேல் மிகப்பெரிய எதிர்வினையை ஆற்றக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அயன் டோமை வைத்திருக்கிறது. எனவே ஈரானிலிருந்து எந்த தாக்குதல் நடந்தாலும் அதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் எடுத்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது பார்க்கலாம் இஸ்ரேல் இருந்து எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை சிறப்பு வரைகலை மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் மீது பறந்து சென்று முக்கியமான அந்த அணு ஆயுத கிடங்குகள் எங்கிருக்கின்றன, ராணுவ நிலைகள் எங்கிருக்கின்றன என்பதை பார்த்து ஈரானில் இஸ்ரேலிருந்து பறந்து சென்ற போர் விமானங்கள் அந்த வான் வழி தாக்குதல் நடத்தியதாக நமக்கு கிடைத்த தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த தாக்குதலில் தான் தற்பொழுது அந்த ஈரான் ராணுவத்தினுடைய முக்கிய தளபதிகள் உசைன் சலாமி உள்ளிட்ட பல தளபதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல ராணுவ நிலைகளில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அணு ஆயுத கிடங்குகளிலோ அணு ஆயுத நிலங்களிலோ எந்த நிலையங்களோ எந்த பெரிய பாதிப்பும் இல்லை என ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஈரான் மிக பெரிய ஒரு பதிலடி தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. அங்கிருந்து வரும் தகவல்கள் அதை உறுதிப்படுத்துகின்றன. எனவே வளைகுடாவில் மீண்டும் ஒரு முறை போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் காசா இடையே, ஹமாஸ் இடையே நடைபெற்ற பதற்றம் சற்று குறைந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில்
தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையே பெரும் பதற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இதிலிருந்து கைவிரித்துக் கொண்டு இது தன்னிச்சையாக இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கை, நாங்கள் எதுவும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போகிறது என்று அந்த அதிபர் ட்ரம்ப் முதல் அதிகாரி யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ வரை தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். தற்போது இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. ஆனால் இதனுடைய விளைவுகள், எதிர்வினைகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். எனவே அடுத்தடுத்த நாட்களிலே பெரும் தாக்குதல் வளைகுடா பகுதியில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி.